வாக்குக்கு ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் மக்களிடத்தில் வாக்கை பெற்றார்கள். மக்களும் பணத்தை பொருட்படுத்தாமல் இனத்தினதன் மானத்தையும் பொருட்படுத்தி எளிய பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தார்கள். தமிழ் மக்கள் தன்மான மிக்கவர்கள் என்ற வரலாற்று பதிவு வரட்டுமே, அது இந்த பெரம்பலூர் மண்ணிலிருந்து பதிவாகட்டுமே. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, எண்ணிலும் இலையின் தம்பியங்கைகளே, என் அன்பு மகள் தேன்மொழியை உங்களை நம்பி ஒப்படைக்கிறேன். அவளை வெற்றி பெற செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள். பேராசிரியராக இருந்து எண்ணற்ற மாணவர்களுக்கு பாடம் நடத்திய என் மகள் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அரசியல் என்றால் என்ன, மக்களுக்கான அரசியல் எது, எது நாட்டு மக்களுக்கு அவசியமான அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்றால் என்ன என்று பாடம் எடுப்பார். நம்புங்கள், ஒரே ஒரு முறை வாக்கு தாருங்கள். உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மைக்கு சின்னத்தில் தம்பி என் மகளை வெற்றி பெற செய்யும். புரட்சி என்பது இப்படித்தான் புறப்படும். என் அன்பு மக்களே, இப்படித்தான் புறப்படும். பெரிய கரும்பாறை சிறிய கடப்பாறை புரட்டி போடும். பெரிய கரும்பாறைகளை என் மகள் புரட்டி போடுவான். ஒரு ஓட்டை மட்டும் போடுங்கள். மைக்கு சின்னத்திலே ஒரே ஒரு மதிப்புமிக்க வாக்கை தாருங்கள். மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே வாக்குரிமை வலிமைமிக்க ஆயுதம். அந்த ஆயுதத்தை அநீதிக்கு எதிராக இயங்குங்கள், அடக்குமுறைக்கு எதிராக இயங்குங்கள், ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இயங்குங்கள், பசி லஞ்ச நோயை ஒழிப்பதற்காக இயங்குங்கள், தூய சமூகம் படைப்பதற்காக இயங்குங்கள், சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைக்காக இயங்குங்கள். என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மைக்கு சின்னத்திலே செலுத்தி வெல்ல வையுங்கள். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் தலைமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு இருக்கிற ஒரே சின்னம் மைக். உங்கள் வேட்பாளர் என் அன்பு மகள் தென்மொழி. அவள் வென்றால் இந்திய நாடாளுமன்றத்துக்குள் சென்றால் என்ற செய்தி அனுப்புங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கு வென்றாகும். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். இப்படியாவது மகளோட நின்று போராடி வென்றுங்க. மாற்றவரம் என்றாரு, மாற்றவரம் என்றாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணங்கள் சின்னத்துல ராசாக்கா, நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.